ஒரு முறை ஒரு காட்டில் ஒரு யானையும் ஒரு நாயும் ஒரே நேரத்தில் கருவுற்றிருந்தன. 3 மாதங்களுக்குப் பிறகு நாய் 4 குட்டிகள் ஈன்றது. யானை குட்டி போடவில்லை. பின்னர் நாய் மீண்டும் கருவுற்று 6 மாதம் கழித்து இன்னும் 4 குட்டிகளை ஈன்றது. யானை இன்னும் குட்டி போடவே இல்லை. 9 மாதம் கழித்து நாய் இன்னும் 4 குட்டிகளை ஈன்றது. யானைக்கு இன்னும் எதுவும் இல்லை. நாய் யானையிடம் சென்றது. நாம் இருவருமே ஒரே நேரத்தில் தானே கருத்தரித்தோம். எனக்கு இப்போது 12 குட்டிகள். அவைகள் வேறு பெருத்து விட்டன. உனக்கு இன்னும் ஒன்றாவது இல்லை. ஏன்? என தனது சந்தேகத்திற்கு விளக்கம் கேட்டது. அதற்கு யானை புன்னகைத்து விட்டு, நான் வயிற்றில் சுமப்பது நாய்க்குட்டி அல்ல, யானைக்குட்டி. 2 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு குட்டிதான் நான் போடுவேன். நான் குட்டி ஈனும் போதே காடே அதிரும். அது பாதையில் நடந்து போகும்போது மனிதர்கள் அதிர்ந்து போய் நின்று பார்ப்பார்கள். நான் ஈன்றெடுக்கும் குட்டியை காடும் நாடும் வித்தியாசமாக பார்க்கும் என்றது. இதிலிருந்து நான் அறியும் படிப்பினை, பிறர் வேகமாக சாதிக்கும் சாதனைகளைக் கண்டு நாம் மனமுடைந்து போகக்கூடாது. நிராசை அடைந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணி குறுகிய கால பணியாக இருக்கலாம். உங்களுக்கு வழங்கப்பட்ட பணி நீண்டகால பணியாக இருக்கலாம். நாளை எனக்கான நல்ல நாள் பிறக்கும் என்ற ஆவலுடன் உங்கள் கடமையை தொடருங்கள்.